பறவைகளிலே மிக பெரிய பறவை டைனோசர். அதிலே டைனோசர் என்ற ஒன்றும் இருந்துள்ளது. அவையெல்லாம் அழிந்து விட்டன. ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த டைனோசர் எல்லாம் அழிந்து விட்டன. ஆனால் அதை பற்றி பல சினிமா படங்கள் தயாரித்து வெற்றிகரமாக வியாபாரம் ஈட்டியுள்ளனர். அதுபோல கருடன் மிக உயரத்தில் பறக்கக்கூடியது. கழுகு, கருடன் ரெண்டு வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசம்தான். இந்த கழுகு கண் பார்வை மிக துல்லியமாக இருக்கும். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அதனுடைய இரையை சாப்பிடக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் விலங்குகள் தான், பறவைகள் தான், சிறிய சிறிய பறவைகளை, மீன்கள், அதை அப்படியே மிக வேகமாக கீழே இறங்கி அதை எடுத்து சென்றுவிடும். கழுகு, கருடன். இந்த கருடனை வைத்து ஒரு கதைகளையும் உருவாக்கினார்கள். அந்த கருடனை கருடாழ்வார் என்று பெருமாள் கோயிலில் பார்த்தால் அங்கே இறக்கை உள்ள ஒரு மனிதனாக, தலை மட்டும் கருடனாக இருக்கும். கருடாழ்வார் 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். எல்லாம் விஷ்ணுவின் அவதாரம் என்பார்கள். அதில் ஒன்றுதான் கருடாழ்வார். இராமாயணத்திலும் சீதையை தூக்கி சென்றது, அதனுடைய இறக்கையை வெட்டிவிட்டான் ராவணன் என்ற கதையும் சொல்வார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிய வந்த செய்திகள்தான். கருடன், கருடாழ்வார். ஆனால் இந்த கருடாழ்வார் பிற்காலத்தில் கொண்டு வந்தது தான். ஏனென்றால் பெருமாளின் அவதாரமாக 10 அவதாரத்தில் கருடாழ்வார் வராது. ஆனால் இவர்கள் இணைத்துள்ளார்கள். அந்த செய்தியை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். டைனோசர், கருடாழ்வார், கருடன், கழுகு. கழுகு மலை என்ற ஒன்றும் இருக்கிறது. திருக்கழுக்குன்றம் என்றும் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி ஏற்கனவே சில காணொளிகள் நான் செய்துள்ளேன். எனவே அதை நான் தொடரவில்லை. அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.